सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सेन्द्र शृंगस्माभृन्निवासे सुखमुख निबि सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विदुतामृतकरसुरता वागने वाक्सवित्री शम्भुश्रीनादमुख्यामरवरनिकरैर्मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्। कल्यातौ पार्वती सप्रवरसुरगण प्रार्थितस्रौतवर्त्म प्रापल्यं नेतु कामो यदि वरवभुषगत्ययां शृङ्गशैले संस्थाप्यार्चां प्रचकरे बहुविधनुदुभिः स्वात्मवित्तसूडा विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्। पापौकं त्वं सयित्वा बहुजनिरचितं किं च पुण्यालिमारात् सम्भात्यास्तिक्य बुद्धिं श्रुतिगुरुवचने वातरं भक्तितार्क्यम्। देवाचार्यचातिष्वपि मनुनिवके तावकीने नितान्तम् विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्। विद्यामुद्राक्षमालामृतकटविलसत् पाणिपातो जजाले विद्यादानप्रवीणे चटपतिरमुखेभ्योऽपि शीघ्रं न तेभ्यः कामादीनान्तरान्मत्सगजरिपुगणान् देवि निर्मूल्य वेगात् विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्। कर्मस्वात्मोचितेषु स्थिरतरदिषणाम् एकतार्क्यं तदर्थम् दीर्घं चायुर्यशश्च त्रिभुवनविदितं पापमार्गाद्विरक्तिम्। सत्सङ्गं सत्कदाय श्रवणमपि सदा देवि तत्त्वा कृपाप्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्। அஸ்வத்தாமா அதஹா குஞ்சரஹா. யுதிஷ்டர் ரொம்ப நல்லவர். அந்த தர்மத்துக்கான சூழ்நிலையில் சொன்னது கூட பாபமாயிடுச்சு. அப்போ தெரிஞ்சு செஞ்சா தப்பு, தெரியாம செஞ்சா தவறு. தப்பு வேற தவறு வேற. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்த பார்க்கணும். இது நம்ம வாழ்க்கையில் இங்கே சொல்கிற எல்லா விஷயமும் மற்றவாளை கவனிக்கிறதுக்காக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலியாக வந்திருக்கோம். அப்படி ஃபேமிலியாக வரும்போது சிலது லாபம் இருக்குது, சிலது நஷ்டம் இருக்குது. அங்கே அதாவது பொறத்தையாரை பற்றி சொல்லும் போது கரெக்டாக வந்துடும். என்ன சொன்னார் குருஜி, நீ என்ன செய்கிற பாரு அப்படின்னு. எல்லாமே தனக்கு அப்ளை பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சரியா? அதனால் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற அழுக்கு நீங்கணும், அதுக்கப்புறம் ஞானம் விருத்தி பண்ணணும். இதுக்காக நம்ம பார்த்து முடித்தோம். காமாந்தீன், காம குரோதாதிலாம் நம்மக்கிட்டேருந்து அகற்றணும்.
இதுக்கு செய்யறதுக்கு வழி என்ன அப்படின்னா கர்மயோகம் தான் வழிமுறை. செயல்முறை எப்படி? இந்த மன தூய்மை அடையிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னா அதுக்கான வழிமுறை வந்து கர்மயோக முறை அப்படி சொல்கிறாரு. அப்போ கர்மத்தை பற்றின ஐடியா வரணும். கர்மம் வந்து பஞ்சவிதானி கர்மம் இருக்கிறது, 5 விதமான கர்மம். நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், அதுக்கப்புறம் வந்து காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மம், நிஷித்த கர்மம். சாதகனானவன் மெதுவாக இந்த கர்மத்தை கவனிச்சுட்டே வந்து சஃபிஷியண்ட்டாக குறைச்சிட்டே வரணும். சடனாக நீக்கிடுவேன்லாம் சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டக்குன்னுலாம் நீக்க முடியாது. நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே வந்துட்டு முதல்ல வந்து நிஷித்த கர்மாவில் வந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணும். புரியுதா? தென் காமிய கர்மாவை குறைக்கணும். நிஷித்த கர்மாவும் அந்த பிராயச்சித்த கர்மாவும் கனெக்டடு. புரியுதா? 2 விஷயம் இருக்கிறது பிராயச்சித்த கர்மா. ஒன்று பிராரப்த கர்மாவுக்கு பிராயச்சித்த கர்மா பண்ணுவோம். இன்னொன்று இப்போ பண்ணக்கூடிய ஹர்ட்டு கில்ட்டு அந்த விஷயத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். அது பண்ணணும். இப்போ அது பண்ணணும்னா அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களை இம்சப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் வழிமுறையில் கொண்டு வரணும். பிராரப்த கர்மத்தில் வரக்கூடிய பிராயச்சித்தம் இருக்க, அதனால் கஷ்டப்படுறது, பிராயச்சித்தம், இந்த கோயில் சுற்றுறது அந்த கோயில் சுற்றுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை வந்து திடப்படுத்திக்கிட்டே வரணும். இப்போ நான் கஷ்டப்படுறேன், அதை தாங்கிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி பிராயச்சித்தந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அதுலேருந்து என்ன ஆகும்னா நிறைய டைம் கிடைக்கும். புரியுதா? அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது ஏற்றுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிட்ட கஷ்டம் கஷ்டம் கிடையாது, புரியாமல் படுற கஷ்டம்தான் பெருசு. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. எனி ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுதான் அது வந்து ஜஸ்ட் செஸ் விளையாடுற மாதிரி. ஏன்னா செஸ்ஸு எவ்ரி மூமெண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஆனால் அது கேம் சொல்கிறோம். சேம் வே யுவர் லைஃப் செஸ் கேம். ப்ராப்ளம் தெரியும், ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? அதுக்கு பிராயச்சித்தை தேடிண்டு போகப்படாது. எப்போ? மனசு தைரியம் வரும்போது. அதர்வைஸ் சுவாமி வந்து நீ பிராயச்சித்தை என்ன பண்ணோ பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிராயச்சித்தை குறைச்சிக்கிட்டே இந்த மனசை கஷ்டத்தை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை உண்டாக்கிக்கணும். அப்போ என்ன ஆகும்? மைண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். எவ்ரி அப்ஸ்ட்ரகல்ஸு மைண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே, இப்படி குறைச்சிக்கிட்டே வந்த பிறகு கடைசியில் மிஞ்சின்னு இருக்கிறது என்ன? நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. ஓகே, நித்திய கர்மா கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மா, நைமித்திக கர்மா அக்கேஷனலாக செய்ய வேண்டிய, கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மா. இப்போ சந்தியாவந்தனம் இருக்க, அது நைமித்திக கர்மா நித்திய கர்மாவா? புரிஞ்சிருக்க? ஓகே, அதுவே பாஸ். நைமித்திக கர்மா சில பேர் முடிவு பண்ணிருக்கான் சந்தியாவந்தனத்தை. சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை பூணல் போடும்போது மாத்திரம் புது பூணல் போட்டு அன்னைக்கு மாட்ட சந்தியாவந்தனம் பண்ணி நைமித்திக கர்மா ஆகிட்டான். அது மெஜாரிட்டி குரூப். அதை விட இன்னொரு பெரிய குரூப் வந்து அப்பவும் போடுறதில்ல, அது ஒரு குரூப் இருக்கிறது. அப்போ அது வந்து நித்திய கர்மா, நைமித்திக கர்மா இல்லை. அது போல சில பேருக்கு விளக்கேற்றுறது இருக்க, அது பெரிய ப்ராசஸ். பண்டிகை தினத்தில் விளக்கேற்று, பண்டிகை தினத்தை கூட விளக்கேற்றுறது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெகுலராக ஏற்றுறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் விளக்கேற்றுறது ஓகே, எல்லா விஷயமும் வைதிக கர்மாவில் நான் வரணும், ஈஸ்வர கர்மாவை பண்ணணும். அதனால நித்திய நைமித்திக கர்மா டியூட்டி, கடமை. அந்த கடமையை செய்கிறது தான். கடமையை செய்கிறதுல எவ்வளோ எதிர்பார்க்கணும்? இப்போ வந்து 1000 rupees நான் கடன் வாங்கிட்டேன், திருப்பி 1000 rupees கொடுத்துட்டேன். இப்போ நான் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்? தேங்க்ஸ். நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவேன்ல, ஒழுங்கா மரியாதையா தேங்க்ஸ் சொல்லு. நீ அவன் எடுத்து கொடுத்தாலே தேங்க்ஸ் சொல்ல மாட்டான். கடனை கொடுத்து திருப்பி தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு எதிர்பார்க்குற? அதுபோல் திருப்பி கொடுக்குற கடன் தான் நித்திய நைமித்திக கர்மா. அதுக்கு தேங்க்ஸ் எதிர்பார்க்க. அதாவது நித்திய நைமித்திக கர்மா ரெகுலராக செய்ய வேண்டிய டியூட்டி செய்யலைன்னா பிரத்யவாய பாவம் வரும்.
அதுக்கு பேர் ஆக்ஞா. பயமுறுத்துறது சாஸ்திரம், மிரட்டுறது. உனக்கு ஜன்மாந்திர பாபம் வரும், ஒழுங்கு மரியாதை செஞ்சுடும் அப்படின்னு. அது கொஞ்ச நாளைக்கு தான் சரிப்படும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆன பிறகு நீ அந்த விஷயத்தை கான்ட்ரிபியூட்டா பண்ணு, சமர்ப்பணமா பண்ணு, அர்ப்பணமா பண்ணு. அப்படி செகண்ட் லெவல் அதே டியூட்டியை சேம் டியூட்டி, ஆட்டிடியூட் மாத்திரம் ஸ்லைட்லி சேஞ்ச். முன்னாடி பயந்துண்டு பண்ணினேன், இப்போ என்ன பண்ணுறேன்னா கான்ட்ரிபியூட்டாக பண்ண. என்னுடைய டியூட்டி நான் செஞ்சாகணும். வீட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யணும், வெளியில் என்ன செய்யணும், அதுக்காக செய்யக்கூடியது. ஓகே. அதுக்கப்புறம் மூணாவது தான் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வருது. அது என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் சேவாவில் வந்துடும். தேர்டு விஷயம் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்தவங்க என்ன செய்யணும்னா யஜ்ஞமாக பண்ணணும், ஒர்ஷிப்பாக பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அப்போது அது டு லவ். அந்த கர்மா இருக்க எனி டியூட்டி யுவர் லவ், பிரியமாக செய்யணும். மமோ பாத்த துரிதக்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஸ்ரீ மம நாம பிரீத்தியர்த்தம். அப்படி இல்லை எனக்காக நான் பிரீத்திக்காக பண்றேன், அப்படி இல்லை. அது ஈஸ்வர பிரீத்தியத்துக்காக பண்றது. நல்லா புரிஞ்சு, எவ்ரி வேர்டு இம்பார்ட்டன்ட். பகவானுடைய பிரீத்திக்காக பண்றேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஒரே சிம்பிள், ஈஸ்வரனுக்காக பண்றேன், ஈஸ்வர காரியமா பண்றேன். அப்படி பண்ணக்கூடியது பஞ்சமகா யஜ்ஞம். ஓகே. தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம். அது நம்ம சாயந்தரம் விரிவாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பஞ்சமகா யஜ்ஞம் நீங்களும் தான் கிளாஸ் போட்டு பஞ்சமகா யஜ்ஞம் பஞ்சமகா யஜ்ஞம் சொல்றீங்க. எங்களுக்கு தான் புரிஞ்சுத்த பஞ்சமகா யஜ்ஞம் எதுக்கு சொல்றீங்க. அது அனுஷ்டானம் பண்ற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். சிம்பிள் தான், ஆனால் கை காலுக்கு வரலையே இன்னும். பஞ்சமகா யஜ்ஞம் சொல்லி எத்தனை, அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறது. ஒரு செடிக்கு வச்சு தண்ணி ஊத்து, எவ்வளோ பேருக்கு டைம் இருக்கிறது? இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறது, ஆனால் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப தொலை தூரத்துக்கு போயிட்டு புரியுதா? நம்முடைய சேக்ரெட் லைஃப்லேருந்து செக்யூலர் லைஃப்க்கு நம்ம மாறிட்டோம். அதனால் செக்யூலர்லாம் சேக்ரெட்டாக மாற்றுறது தான் பஞ்சமகா யஜ்ஞம். ஓகே. அதனால் ஸோ இவர் த சொசைட்டிக்கு நம்ம பயன்படுறதா இருக்கணும். அதனால் இப்போ என்ன ஆகிடும்னா, இப்படி நம்ம பண்ணும்போது இன்னர் குரோத்து இம்ப்ரூவ் ஆகும், இன்னர் லீஷர் இம்ப்ரூவ் ஆகும். புரியுதா? வித்யாத்தனம் சர்வதனாத் பிரதானம். புரியுதா? நீ எதை அடைந்தாயோ அதில் சந்தோஷம் கிடையாதப்பா, வேற எதில் சந்தோஷம்? நீ எதை அறிந்து கொண்டாயோ அதில் சந்தோஷம். எதை அடைந்தாயோ அதில் சந்தோஷம் இல்லை, எதை அறிந்தாயோ அதில் சந்தோஷம். அதனால் வாட் யூ ஆர் அது முக்கியம். அதனால் ஸ்பிரிச்சுவலுக்கு நமக்கு அழிச்சுண்டு போகிறதுக்கு கர்மத்தில் கவனம் இருக்கணும். நான் எந்த மாதிரி கர்ம நான் ஆக்ஷனில் இருக்கேன், எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட்டு நான் எந்த கர்மத்தில் இப்போ நான் எந்த பாவனையோடு இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கடமையை நான் எப்படி செய்யணும்? ஈஸ்வர கர்மமாக செய்யணும். ஓகே. கர்மேஷு ஆத்ம உச்சிதேஷு. மகா சுவாமிகள் இங்கே சொல்றாரு, நீ கர்மத்தை கர்மயோகமாக பண்ணு. கர்மயோகமாக பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? சிம்பிள். ஆஃபீஸில் உனக்கு மேனேஜர் போஸ்ட், சில பேருக்கு கிளார்க்கு போஸ்ட், சில பேருக்கு சிஇஓ போஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்? சிஇஓ என்ன பண்ணணும்? கிளர்க்கு போஸ்ட் வேலையை செய்யப்படாது, கிளர்க்கு எம்டி வேலையை செய்யப்படாது. அப்போ உனக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கிறதோ, பொறுப்பு இருக்கோ, அந்த பொறுப்பை செய்யணும்ப்பா. சிம்பிள். கர்மயோகம். வீட்டில் உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்த ரெஸ்பான்ஸு செய்யணும். நீ எந்த இடத்துல எந்த மாதிரி விஷயம் இருக்கிறதோ அந்த வேலையை செய்யணும், ஆனந்தமாக செய்யணும், கடனேன்னு செய்யப்படாது. வெரி சிம்பிள். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய போஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்பல உன்னுடைய வேலையை டெடிகேஷனோட செய். அதுக்கு பேரு வர்ணாசிரம ஸ்கீம்.
வர்ணாசிரம வியவஸ்தா, வர்ணாசிரம தர்மா. இந்த ஸ்கீம்ல நாம முதல்ல சேரணும். வர்ணாசிரம ஸ்கீம்ல நம்மளை சம்பந்தப்பட்டவங்களா சேர்க்கணும். நம்மளை சம்பந்தப்படாத ஆளெல்லாம் முதல்ல சேர்க்கணும். அப்புறம் நம்ம நாட்டில் இருக்கவங்களா சேர்க்கணும். அப்புறம் உலகம் முழுக்க இதை வர்ணாசிரமத்தை கொண்டு போகணும். அப்போ வர்ணம் என்ன? சொசைட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம், சமுதாய வளர்ச்சி, குரோத். ஆசிரமம் என்ன? இண்டிவிஜுவல் குரோத், தனி மனுஷ வளர்ச்சி. இப்போ மைக்ரோ குரோத் அண்ட் மேக்ரோ குரோத், அதுக்கு பேர் வர்ணாசிரம தர்மம். ஓகே, நான் இப்போ வர்ணன்னா என்ன, ஆசிரமம்னா டீட்டெயில் சொல்கிறோம். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஆஃபீஸில் உனக்கு என்ன டியூட்டியோ, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். வீட்டுக்கு வந்துன்னா, கிரகஸ்தத்துக்கு வந்துட்டேன்னா அதில் நீ அப்பானா அப்பா டியூட்டி பண்ணணும், அம்மானா அம்மா டியூட்டி பண்ணணும். எது என்ன டியூட்டி அதை நினச்சி அதை பண்ணணும். ஓகே, இப்போ சுவாமி இந்த பர்சனல் டியூட்டியும் சொசைட்டி டியூட்டியும் கிளாஷ் ஆகும்போது என்ன செய்யறது? கிரகஸ்த டியூட்டியே 2 டியூட்டி வரும். அப்போ எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும், இதெல்லாம் குழப்பம் இருக்கு. அப்போ சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் இருக்க. சாமானிய தர்மம் ரெகுலரா பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். விசேஷ தர்மம் வரும்போது சாமானிய தர்மத்தை தியாகம் பண்ணலாம். அகிம்சா சாமானிய தர்மம். இப்போ நம்ம எதிரி நாட்டிலிருந்து வர அவன் பண்ணும்போது சத்திரியன் என்ன பண்ணலாம்? அட்டாக் பண்ணலாம், கொல்லலாம். அது விசேஷ தர்மம். இண்டிவிஜுவல் மேன் செய்யக்கூடாது, சாமானிய தர்மம் தான் கடைப்பிடிக்கணும். அப்போ சாமானிய தர்மத்தை விசேஷ தர்மத்துக்காக விடலாம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அப்படின்னா மீராபாய் இருந்தான். மீராபாய் என்ன பண்ணா, மீரா நான் எனக்கு மேவாரில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஆனா ராணா நீ டான்ஸ் பண்ணிட்டு சாதாரண ஜனங்களோட கூத்தடிச்சுலாம் முடியாது. யூ ஆர் த ராணி, சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. அதனால நீ இப்படி போகக்கூடாது, கிருஷ்ணா ராமான்னு இது பண்ணக்கூடாது, டான்ஸ் பண்ணக்கூடாது சொன்னா துளசிதாஸ்க்கு லெட்டர் எழுதினா. இப்போ நான் என்ன செய்யட்டும்? இப்போ மேவார் ராணா என்னுடைய ஹஸ்பண்ட் ராஜா, அதை நான் கடைப்பிடிக்கிறதா அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நான் நினைச்சுட்டு அதுல முழுக்க என்னுடைய லைஃபை ஈடுபடுத்துறதா? அதாவது என்னுடைய வாழ்க்கையை கிரகஸ்தத்திலிருந்து விட்டுறதா, ராஜ தர்மத்தை விட்டுறதா, பகவானை பத்தின்னு பேசுறதா? அப்ப துளசிதாஸ் எழுதினாரு, உயர்ந்த விஷயத்துக்காக கீழான விஷயத்தை விடலாம். கீழான லோயர் ஆர்டர், கீழான தமிழ்ல அந்த கீழானது இல்லை, லோயர் ஆர்டரை விடலாம். புரியுறதா? அதனால எந்த காரணமோ எதுக்காக பண்ற அது நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுன்னா அந்த விஷயம் கிளியர். அதனால பகவானுக்காக நீ எல்லாத்தையும் விடலாம், புலன் இன்பத்துக்காக விடக்கூடாது, உன்னுடைய பர்சனல் விருப்பத்துக்காக விடக்கூடாது. அதனால நீ மேவாரை விட்டு பிருந்தாவனத்துக்கு போகலாம். பட் பிருந்தாவனத்துக்கு போன பிறகு மேவார் பத்தி எங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரோ, இவர் எப்படி இருப்பாரோ கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோ, மேவார்லயே தங்கிடு, உத்தமம். நாட் ரெடி யுவர் மைண்ட். வித்ராய் பண்றதுக்கோ வைராக்கியம் வரத்துக்கோ இன்னும் தயாராகலை. அதனால இவர் கோ டு ராம். புரியுறதுல? அப்போ இந்த இந்த வைராக்கியத்தை பொறுத்து டிசிஷன் பண்ணும், நீ விரும்புறத பொறுத்து இல்லை. புத்தா ஃபேமிலியை துடிக்க துடிக்க விட்டுட்டு போனார், எந்த விதமான ஹர்ட் கில்ட் இல்லாம. ஏன்? எதுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, அவர் கில்ட் ஆகக்கூடாது? அவர் செஞ்ச காரியம் சாமானிய தர்மத்தில் ராங், விசேஷ தர்மத்தில் ரைட். சாமானிய தர்மம் ஒரு ஃபேமிலியை அவன் விட்டுட்டு போகக்கூடாது, ஒரு கை குழந்தை இருக்கிறது விட்டுட்டு போகக்கூடாது. சாமானிய தர்மம் சுயநலத்துக்காக விட்டுட்டு போகக்கூடாது, லோகக்ஷேமத்துக்காக உலகத்தினுடைய அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்காக போனான் புத்தா. அப்போ ஆக்ஷன் ஒன்னா இருந்தாலும் ஆட்டிடியூடை பொறுத்து டிஃபர் ஆகிறது.
சாமானிய தர்மத்தை விசேஷ தர்மத்தினால விடலாம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நான் எந்த சொசைட்டியில் எந்த வர்ணத்தில் இருக்கேன், எந்த மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய ஒர்க்கை, அதுக்கு தகுந்தாப்பல இவர் பண்ணு சொல்றதா கர்மேஷு ஆத்ம உச்சிதேஷு அப்படின்றார். மகா சுவாமிகள் என்ன சொல்றாரு, கர்மத்தை நீ பண்ணு அப்படின்றது சொல்றாரு. ஓகே, இப்போ இங்க வந்து பிரயத்தனத்துக்கு எம்பசைஸ் கொடுக்கப்படுறது. முன்னாடி என்ன பேசணும், சரஸ்வதி சரஸ்வதி கும்பிட்டுட்டு வந்தோம், அம்மா தாயே அருள் பண்ணு அப்படின்னு. இப்போ சரஸ்வதியுடைய ரோல் எங்க இருக்கிறது, என்னுடைய பிரயத்தனத்தினுடைய அளவு எங்க இருக்கிறது, புரியுதுல? என்னுடைய பர்சனல் பிரயத்தனத்தினுடைய இடம் எங்க இருக்கிறது, பகவானுடைய கிரேஸ் எவ்வளவு தூரத்துக்கு எங்க இருக்கிறது, அளவு எங்க இருக்கிறது, இது கண்டுபிடிக்கும். அப்போ இந்த சாஸ்திரம் சொல்றது தர்ம அர்த்த காம இருக்க மோக்ஷ புருஷார்த்தம், அது ஈஸ்வர கிரேஸ் கிடையாது. சப்போஸ் ஈஸ்வர கிரேஸ் மோக்ஷம் இருந்துன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும், ஈஸ்வரன் பகவான் என்ன ஆயிடுவாரு, பார்ஷியாலிட்டி ஆயிடுவார். ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்து இன்னொருத்தருக்கு மோட்சம் கொடுக்கலன்னா நம்ம லோக்கல் மனுஷன் மாதிரி ஆயிடுவார், பிடிச்ச ஆள் பிடிக்காது. அப்போ முழுக்க முழுக்க உன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டும் உன்னு கையில் தான் இருக்கிறது. புருஷார்த்தம் தர்மத்தை படி கடைப்பிடிக்கிறதும் உன் கையில் தான் இருக்கிறது. அப் டு மோட்சம் பூர்ணத்துவம் அடைகிறதும் உன் கையில் தான் இருக்குது. புருஷார்த்தம் பிரயத்தனம் அப்படி சாஸ்திரம் எம்பசைஸ் பண்றது. அதே சாஸ்திரம் என்ன பண்றது, ஈஸ்வரனை நீ பக்தி செலுத்து அப்படி சொல்றது. ஒரு குழப்பமா இருக்குல்ல. இப்ப நான் ஈஸ்வரன் நம்பி போறதா இல்ல என்னுடைய ஒர்க்கை மாத்திரம் நம்பி போறதா, என்னுடைய அறிவு திறமை இதெல்லாம் பயன்படுத்தி அதை செய்யறது போறதா, இல்ல பகவானுடைய பா எது நடக்கிறதோ நடக்கட்டும் பகவான் இருக்கா ஒருத்தன் அப்படி நம்பி போறதா. இங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டும் தான் வேணும். இந்த ஸ்கூல் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஆனிவர்சரியில் பேரண்ட் எல்லாம் போவாங்க, புரியுதா? எந்த ப்ரோக்ராமும் நடக்கலைன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை என் குழந்தை நடக்கல அதில் ப்ரோக்ராமில் இல்லைன்னா எல்லா குழந்தையும் ஒன்று தானே, நான் போய் முன்னாடி சீட்டில் உட்காந்து கமான் கமான் புறப்படு அப்படிலாம் சொல்லுவான். 100 மீட்டர்ஸ் எவன் பெத்த குழந்தையோ கமான் வா வா அங்க இப்படி நின்றுப்பான், 4வது ஆளா இருப்பான் என் பையன். இந்த அம்மா இப்படி தட்டுவா குதிப்பா இது பண்ணுவான், அவனுக்கு இதெல்லாம் பண்ணி ஹார்லிக்ஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஒயிட் பவுடர் இருக்குமே குளுக்கோஸ்லாம் போட்டு இன்னும் பண்ணு, ஏய் ஃபஸ்ட் ஒன்றுன்னா இப்படிலாம் பண்ண, அவ்வளோதான் பண்ண முடியும். ஓடுறது பையனுடைய வேலை, புரியறதுல? பரீட்சைக்கு வந்து அவனுக்கு போன்வீட்டா கலந்து கொடுக்கலாம், விசிறி விடலாம், கையை காலாமத்து விடலாம், சில பாடத்தை சொல்லி கொடுக்கலாம். எக்ஸாம் எழுதி நீ எழுத முடியாது, மினிஸ்ட்ரே எழுதினாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் தான் எழுதணும், புரியறதுல? அப்போ இங்க பகவானுடைய ரோல் என்னன்னா புஷ், ராக்கெட் புஷ் பண்ணோன்னு மேல போய் சுத்துறது அதனுடைய மெயின் இருக்க அதுதான் சுத்தணும். இந்த புஷ் அக்னி இருக்கு இல்லையா, அது அங்கே ஒன்று ஒன்றா கீழே விழுந்துடும். அப்போ இந்த அம்மாவோட ரோல் மாறி பகவானுடைய ரோல் புஷ், உனக்கு புஷ் பண்ணும், பட் செய்ய வேண்டிய ஆளு நீ தான், புரியுதுல? பகவான் புஷ் ஹெல்ப் பண்ணுவார், கிரியா ஊக்கியா இருப்பார். அதனால ஈஸ்வர அருள் சாதகன் முயற்சி ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இருந்தால் தான் சக்சஸ் ஆகும். அதனால நிர்சம்ம பாரதி மகா சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரதர திஷனாம் தேகி, ஏ சரஸ்வதி தேவி கர்ம ஆத்ம உச்சிதேஷு கர்மயோகத்தை செய்யறதுக்கான சக்தியும் திறமையும் எனக்கு கொடு, ஓகே அப்படின்றத சொல்றார். அதனால ஸ்திரதர திஷனாம் தேகி அப்படி சொல்றார். அதனால கர்மயோகத்தை பண்றதுக்கு இந்த வர்ணாசிரம விவஸ்தா பெஸ்ட் மெத்தட், ஓகே அதை நான் பண்ணணும். எப்படி பண்ணணும், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மா என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு என்கிட்ட எது செய்யக்கூடாதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, அவ்வளவுதான் நிஷித்த கர்மா. ரொம்ப சிம்பிள், புரியுதா?
திருத்தயதாம் தர்ம சர்வஸ்வம் கிருத்வா சைவ அவதாரியதாம் ஆத்மன பிரதிகூலானி பரேக்ஷாம் ந சமாச்சரே. ஆத்மனா பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே. மற்றவங்க என்ன எதெல்லாம் செய்யக்கூடாது நான் எதிர்பார்க்கிறேனோ அது நான் செய்யப்படாது. அது கரெக்ட். மற்றவங்க என்ன இம்சப்படுத்தினா நான் என்ன செய்யறது? பதில் பண்ணலாம், பண்ணப்படாது. அதனால ரொம்ப இது நிஷித்த கர்மா. இது ஃபர்ஸ்ட் விஷயம் செய்யக்கூடாது. சாமானிய தர்மம் இதுக்கு பேரு. சாமானிய தர்மத்தினுடைய லட்சணம் இப்ப சொன்னது. செகண்ட் என்ன? சாஸ்திரம் சொன்ன டோன்ட்ஸ் அதெல்லாம் செய்யப்படாது, நிஷித்த கர்மா. மூணாவது என்ன? பரதர்மம். உனக்கு ரொம்ப டேலண்டா இருந்தா கூட பரம தர்மத்தில் மூக்கு நுழைக்கப்படாது. சொதர்மத்தில் உயிரே போனாலும் பரவாயில்ல, சொதர்மத்தை செய். புரியுதா? நாலாவது என்ன? அதர்மத்தில் ஈடுபடக்கூடாது. அதர்மம் எப்படி தெரியும்? உன் மனசே தெரியும், படக்கு பட படக்குன்னு அடிச்சுக்கோ, அதெல்லாம் அதர்மம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நிஷித்த கர்மா. ஓகே, அப்போ சாதகன் முதல்ல வந்து நிஷித்த கர்மா ஓரம் கட்டணும். அப்புறம் காமிய கர்மத்தை சஃபிஷியண்டா குறைச்சிக்கணும். அப்புறம் பிராயச்சித்த கர்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டு விதமான பிராயச்சித்த கர்மா. ஒன்று பிராரப்தத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக செய்யக்கூடிய பிராயச்சித்த கர்மாவை விடுறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் ஆகாமி கர்மால பிராயச்சித்த கர்மா பண்ற மாதிரி தப்பு பண்ணப்படாது. இந்த கர்மால இந்த ஆகாமியில செய்யக்கூடிய தப்ப பிராயச்சித்த கர்மா பண்ணணும். நீனே உனக்கு ஒரு சக்தி வரா மாதிரி தண்டனை கொடுத்துக்கணும். அந்த தண்டனை வந்து அடுத்த எதுவும் செய்ய முடியாத மாதிரி பண்ணிடக்கூடாது. சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீனே கொடுத்துக்கணும். புரியுதா? கபாலீஸ்வரர் கோயில 5 தடவை சுத்துறேன். லிட்டரலி கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் பெனிஃபிட்னா பொறுமை வரும். இன்னொரு தடவை ஒரு ரெகுலர் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கேன், ரெகுலர் தப்பு பண்ணினா 5 தடவை சுற்றுவேன். கற்பகம்பாள் சாட்சி, சுவாமி சாட்சி, கபாலீஸ்வரர் சாட்சி, அப்படி போட்டுடணும். அப்போ பயமும் சேர்ந்துருக்கும். புரியுதா? அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு தடவை தப்பு வரும்போது ஏற்கனவே 5 தடவை சுற்றுன ஒரு பழக்கம் இருக்கும். எம்மாடி அது கஷ்டம். அது அப்படி அப்படி நம்ம பெண்ட் பண்ணும். ஈஸி இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். புரியுதா? அப்போ நாமே அந்த பிராயச்சித்தம் அது. அப்போ இப்போ ஜென்மத்தில் நான் செய்யக்கூடிய தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யணும். போன ஜென்மத்தில் வந்த பிராரப்த கர்மாவுக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு பிராரப்த கர்மாவை குறைச்சுண்டே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு விட்டுடணும். எனி கஷ்டம், கஷ்டமான நேரத்தில் கஷ்டப்பட்டீங்களே, அது கடந்த பிறகு அந்த கஷ்டத்தை எண்ணி பாருங்க. இப்போ அந்த கஷ்டம் வருமானம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே ஒரு விஷயத்துக்காக, அதை வந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதே மாதிரி ஒரு கஷ்டப்படுங்க, நீங்க ஆக்ட் பண்ண கூட வர முடியாது. இருந்து என்ன தெரியுது? அந்த ப்ராப்ளம் அந்த டயத்தில் தான் உங்களை உபத்திரம் கொடுக்குறது. கொஞ்சம் லைவா இருந்துட்டா, சாகாம பொழைச்சு கிடந்தா போயிடும். அந்த பிராக்ஷன் செகண்ட் பொறுத்துக்க முடியல பாரு, அதுதான் தோல்வி. ரன்னிங் ரேஸ்ல ஏன் தோத்து போறான்? ஒரு இடத்துல உயிர் போற மாதிரி வலி இருக்கும், இந்த தொடலாம் வலிக்கும். எனக்கு அப்படிலாம் வலிச்சல். நீ எங்க ஓடி இருக்க? நீ ஓடினா தெரியும். அந்த 3000 மீட்டர் ஓடும்போது தெரியும், ஒரு இடத்துல உயிரே போயிடும். போதுண்டான் இது போய் பெரிய கப்பு வாங்குறான், அங்கங்க நின்றுடும். பார்த்தீங்க, அங்கங்க நிற்கும் போது அந்த அந்த பெயின் இருக்க அதை தாங்க முடியாது. அந்த பெயின் வந்து தாங்கிக்கணும். தாங்கின்றீன்னா அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் முடிச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரான் இல்லையா, ஒரு 7-8 பேர் ஓடுவான் கடைசி வரைக்கும். அவருடைய பவுண்டரி ஆன பிறகு கூட ஓடிண்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அபிஸ்தோ எதுக்கு எக்ஸ்ட்ரா ஓடுறான்? அவனால் நிறுத்த முடியாதப்பா. ஏன்னா அந்த பெயினை தாண்டிட்டான், அது பாட்டு ஈஸியாக ஓடிட்டு இருக்கும். அப்போ இது நமக்கு புரிஞ்சுத்துனா போறோம். அதனால பிராயச்சித்த கர்மாவை கவனம் செலுத்தணும். 2 விதமா கவனம் செலுத்திட்டா
நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கர்மா இருக்கிறது? நித்திய நைமித்திக கர்மா இருக்கிறது. இந்த நித்திய நைமித்திக கர்மா டியூட்டி, கடமை. அந்த கடமையை நாம் முதல்ல ஆக்ஞாவா பண்ணணும், சமர்ப்பணமாக பண்ணணும், யஜ்ஞமாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸ்வர காரியமாக எப்படி பண்ணுறது? அதுக்கு பேர் கர்மயோகம். ரொம்ப சிம்பிள். கர்மயோகம் என்னென்ன? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் செய்யக்கூடியதெல்லாம் ஈஸ்வர கர்மமாக பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணம். ஒர்க் அண்ட் வர்ஷிப்ல ஒர்க் இஸ் வர்ஷிப். இது யாருக்காவது புரியலையா? யாருக்காவது புரியலையா? கொஞ்சம் நாலேஜ் போடும். ஒர்க் இஸ் வர்ஷிப். ஒர்க் இஸ் வர்ஷிப் இருக்கும்போது கவனக்குறைவு இருக்கலாமா? அறக்குறையா இருக்கலாமா? தப்பு தப்பா பண்ணலாமா? பண்ண முடியாது. அப்படி வர்ஷிப்பை பண்ணல, ஏனா தானோன்னு பண்ற, அலட்சியமா பண்ற, தாந்தோணித்தனமா பண்ற, ஈஸ்வரன் அங்கே கொண்டு வரல. இவனுக்கு பண்ணலாம், இவனுக்கு பண்ணக்கூடாது, அதுக்கு பண்ணலாம், இதுக்கு பண்ணக்கூடாது, கணக்கு போட்டு வேலை செய்யற. ஈஸ்வரனே வரல. புரியுதுல? அகம் பிளஸ் கர்மா. அகம்பாவம். அகம்பாவம் என்ன? அகம் ஆட்டிடியூட், அகங்கார ஆட்டிடியூட், அகம்பாவம். நான் நினைச்சேன் உன்னை உண்டு இல்லாம பண்ணிடுவேன். நான் யார் தெரியுமா? உச்சசாய் அகங்காரம். நீ யாரா? நீ எனக்கு தெரியும்டா, வேதாந்தத்தில் நீ மித்தியா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். டிபார்ட்மெண்ட் மாத்திடுவேன். டிபார்ட்மெண்ட்டை நீனே எத்தனை நாள் இருப்பியோன்னு சொல்லிட்டு போயிடணும். டேய், பிராமண பையனா இருக்கான், வாய் பலிச்சிரும்னா அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். காயத்ரி சொல்றேன், அந்த காயத்ரியில சொல்றேன், இனிமே ப்ராஜெக்ட் வரல என்ன பயமுறுத்தாத. இனிமே நீ பயமுறுத்தலாம். புரியுதா? ஒழுங்கா வேலை செஞ்சினா 1008 காயத்ரி சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த காயத்ரியோட பலத்தில் சொல்லலாம். நீனே 2 சொல்லி 4 சொல்லின்னா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பயமுறுத்தலாம் நடக்காது. ரிவர்ஸ் ஆகி சீட்டு கிழிச்சிடுவான். முன்னாடி இப்படி பண்ணிட்டு சொன்னு வச்சுக்கோ, சீட்டு கிடைக்க மாட்டான். அதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணி விட்டுருவான். வேற டிபார்ட்மெண்ட் மாற்றி நமக்கு இவன் ஆபத்தை பார்க்கணும். காரைக்கால் அம்மையார் மாதிரி ஆகிடும். புரியுதுல? அந்த பவர் இருக்கணும், அக்னி இருக்கணும். அதனால இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தில் கர்மயோகமா பண்ணு. செகண்ட் அது ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்றாரு இந்த மகா சுவாமிகள்? ஸ்தித தர திஷனாம். திஷனம்னா கன்விக்ஷன். நமக்கு ஒரு காரியத்தில் நம்ம கொடுத்தா எத்தனையோ பிளான் பண்றோம், எத்தனையோ தடவை சங்கல்பம் பண்றோம். இந்த வருஷம் பார் 2012 என்ன பாரு, வித்தின் 3 monthsக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு. இதெல்லாம் லிஸ்ட். எத்தனை வருஷமா போட்டு இருக்கோம். அதே போல நடக்க மாட்டதே. நான் விரும்பத்தானே விரும்புறேன், பிளான் கூட பண்றேன்னு செய்ய முடியலையே. கன்விக்ஷன் இல்லை. அப்படியே சொல்றீங்க, போதிய கன்விக்ஷன் இல்லை. அந்த கன்விக்ஷன் இருந்துட்டா செஞ்சு தான் ஆகும். நம்ம கண்டிப்பா செய்யும். அதனால இங்க சொல்றாரு, அது போட்டோம் சரஸ்வதி தேவி, எனக்கு தான் கன்விக்ஷன் இல்லைன்னா தத்துவா பர்பது கொடுத்துரு. எதுக்கு என்கிட்ட இல்லையோ நீ கொடுத்துரு, மோட்டிவேட் பண்ணு, உன் பவரை யூஸ் பண்ணு. ஏன்னா நான் தான் மன தூய்மையோட வேண்டின்னு இருக்கேன்னு. புரியுதா? என்னால் செய்ய முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்டுன்னு இருக்கேன். நான் செஞ்சு ஃபெயிலூர் ஆகின்னு இருக்கேன். அப்படி ஃபஸ்ட்டு டைமே சரஸ்வதி நீ எல்லாம் பண்ணிவிடு, நான் சும்மா இருக்கேன் அப்படி இல்லை. எஃபர்ட் எடுத்து என்னால் முடியாதனால ஐ ஆம் தி ஹெல்ப்லெஸ். அதனால உனக்கு கேட்குறேன். இப்படி எவனாவது உங்ககிட்ட கேட்பானா? சொல்லிடி பராசக்தி, நான் என்ன பெருசா உங்ககிட்ட கேட்டுட்டேன். நான் இவ யாவும் உனக்கு அருளுதல் தடை உள்ளதோ அப்படின்னா பாரதி, அது உரிமை. மனம் அடங்க வேண்டும், நினைத்த காரியம் கூட வேண்டும் அப்படி சொல்றான். இதுதானே கேட்கிறேன் நான். உன் அப்பா விட்டு சொத்தா கேட்கிறேன் நான். மனசு அடங்கணும் கேட்கிறேன், அது நீ கொடுக்க மாட்டேற. இவ யாவும் அருள உனக்கு தடை எதுவும் உள்ளதோ அப்படின்னா மகாகவி, அது உரிமையோடது. அப்படி கேட்கணும். அந்த கன்விக்ஷன் தத்துவா திஷனாம் தத்துவா, அந்த கன்விக்ஷன் வந்துட்டா நமக்கு இம்ப்ளிமெண்ட் வந்துடும். ஓகே, அப்போ ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. நாலேஜ் இருக்கணும், அதுல உறுதி கன்விக்ஷன் இருக்கணும், கிரியா சக்தி செயலும். எப்ப செயலுக்குறோம்? அந்த அறிவோட டிட்டர்மினேஷனோட இருக்கணும். அப்படி இருந்தா தான் முடியும். ஓகே,
கர்மேஷு ஆத்ம உச்சிதேஷு ஸ்திரதர திஷானாம் தத்துவா செய்துடு. அதனால அப்படி சரஸ்வதி தேவி எனக்கு கொடுத்துரும். அப்புறம் திருப்பி மகா சுவாமிகள் என்ன சொல்றாரு, எனக்கு வேண்டியது இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு நோஞ்சானா இருந்தா முடியாது. பலம் வேணும், சக்தி வேணும், ஆயுசு வேணும். இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த சித்த சுத்தி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து சிரவண மனன நிதித்தியாசனம். ரெண்டும் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஜென்மம் தேவைப்படுற மாதிரி இருக்கிறது. அதனால அதுக்கு தகுந்தாப்பல ஆயுசு இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்பல உடம்பு பின்பற்றதுக்கு வேண்டிய சக்தி வேணும். இப்ப சீடி போட்டு கேட்கணும்னா காது மற்றதெல்லாம் உட்காரத்துக்கான சக்தி வேணும். புரியுறதா? அத ததர்த்தம், ததர்த்தனா கர்மயோகா அனுஷ்டானார்த்தம். ஓகே, இந்த கர்மயோகத்தை செஞ்சணும். தேக தார்ட்டியம் தத்வா, தார்ட்டியம் பலம் ஆரோக்கியம். ஓகே, தேக தார்ட்டியம், தேகத்தினுடைய பலமும் ஆரோக்கியம் வேணும். புரியுதா? அதனால வேதாந்தி வந்துட்டா உடம்பெல்லாம் கவனிக்கணும். இது உடம்பு வந்து அனித்தியம், எப்படி செத்து போறது ஒரு நாள் எப்படி, இதே அனித்தியம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யணும். அனித்தியம் புரிஞ்சுன்னா பல்லு விளக்க கூடாது. என்ன இதுதான் அனித்தியம், ஒரு நாள் பல்லு போறது, அதுக்கு நான் போகிற பல்லுக்கு பல்லு தைக்கிறது. நான் எக்ஸசைஸ் பண்ணு, ஆரோக்கியமா இருக்கு, நியமமா சாப்பிடு. இப்போ வந்து 30 நாள் மார்கழியில் என்ன பண்ணோம், கரெக்டா தூங்கிடணும், காலையில் எழுந்துக்கணும். இதெல்லாம் உன்னோட கனெக்ஷன். காலையில் எழுந்துக்கணும், பகலில் தூங்க முடியாது. இப்படிதான் மார்கழி நோன்பு இதெல்லாம். அப்போ என்னாகும், அடிச்சு பிடிச்சிட்டு அந்த ஒரு மாசம் ஆசிரம் பக்கத்தில் 8:30 9 மணிலாம் க்ளோஸ்டு கதவு. அப்ப நியமம் கரெக்டா இருந்தால் தான் இதெல்லாம் செட்டில் ஆகும். இதப்பா இப்படி போறது, இங்க கொஞ்சம் பார்த்தா அங்க கையை கண்ட பக்கம் கையை பேசிட்டே இருக்கிறது. அப்படின்னா முடியாது, கிரமம் இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவான், ரிஜிடா இந்த ஃபாலோ பண்ணுவான். அது லெட்டர் மாத்திரம் இருக்கும், ஸ்பிரிட் இருக்காது. 8 மணி கதவை சாத்து, 9 மணி தூங்கு, 4 மணி எழுந்திரு, 10 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே நடக்காது. அப்போ 2 எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. லெட்டர் கூட ஸ்பிரிட் முக்கியம். அதில் என்ன சொல்றோம், அந்த ஸ்பிரிட் முக்கியம். அதனால ஸ்திரதர திஷணாம் தத்துவா, அது நீ கொடு. ததர்த்தம் கர்மயோக அனுஷ்டானார்த்தம் தேக தார்ட்டியம் தத்துவா, தார்ட்டியம் பலம் ஆரோக்கியம் கொடு. ஓகே, அதனால தர்மார்த்த மோக்ஷானாம் ஆரோக்கிய சாதனம் உத்தமம். ஆரோக்கியம் முக்கியம். அதனால இந்த சரீரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலகீனன் ஒரு நாளும் ஆத்மாவை அடைய முடியாது. சக்தி இருக்கணும். ஆனா நான் பண்றது சக்தி எதுக்கு, பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு, கிரகஸ்தத்துக்கு போறதுக்கு எதுக்கு, கோல் எதற்கு, அது கேட்டுக்கணும். அதுக்காக நீ இது செய். ஓகே, தேக தார்ட்டியம் தத்துவா. அதனால ஆரோக்கியம் மட்டும் போராது, அந்த பூர்ணத்துவத்தை புரியறதுக்கு எனக்கு ஆயுஸ் வேணும். தீர்க்கம் சாயுகு. ஓகே, அந்த கர்மயோகம் எல்லாம் பெரிய சாதனையா இருக்கிறது. ஆயுஷ் குடு பகவானே, ஆயுஷ் குடு பகவானேன்னு அர்த்தம். நடுவில் அல்பாயுசா போகப்படாது பகவானே. அல்பாயுசா போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், அப்படி ஒரு கற்பனை போச்சுன்னா 2 நாள் போச்சு அல்பாயுசு. மொத்த ஆயுசுல 2 நாள் போச்சு அவுட்டு. இமேஜினேஷன். ஐயோ சுவாமி, நான் நிறைய கற்பனை பண்ணி நிறைய நாள் வீணடிச்சிருக்கேனே. போனது போகட்டும். இப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கமலஜ தயத்தா அஷ்டகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சில பேர் என்ன பண்ணுவான், போனதே செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டேன். டே, இப்போ வேஸ்ட் பண்ணாம இப்போ இன்னிலேருந்து பண்ணு போறோம். புரியுறதுல? அப்போ அல்பாயுசுன்னு அர்த்தம் 10 நாள் போச்சு. புரியுதா? ஏதோ கற்பனையில் போச்சு, 2 நாள் போச்சு. எவ்ரி டே முழு ஆயுசையும் பயன்படுத்துறது தீர்க்க ஆயுசு. இப்படியே சரஸ்வதி வேண்டினா இன்னும் கொஞ்சம் இது வேற. சில பேர்லாம் சொல்லுவான், அவருக்கெல்லாம் ஆயுசு கூடிச்சு இதெல்லாம் சொல்லுவான். சங்கர் என்னென்னோ பண்ணியிருக்காரு. அவருக்கு 8 வயசுலேருந்து 16 வயசு ஆச்சான், அப்புறம் 32 வயசு ஆச்சான். இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். சுவாமிலாம் வந்து ஒரு அத்வைத்த சொன்னார, அதை கேட்கறியா? சௌரியமா ஆயுசு இன்க்ரீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால தீர்க்காயுசுன்றது
முழு வாழ்க்கையை பயன்படுத்தணும், பண்படுத்தணும். ஒரு நிமிஷம் கூட நான் சாதனையிலேருந்து விலகி போகக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எனக்கு சம்பவங்கள் என்னுடைய சாதனைக்காக இருக்கு. எனி இன்சிடென்ட் அது சாதனைக்கு உரியது. அப்படி ரிலே பண்ண தெரியணும் உனக்கு. அப்படி ரிலே பண்ணினா எவ்ரி மினிட் சாதனையில் தான் இருக்கும், எவ்ரி செகண்ட் சாதனையில் இருக்கும். புரியுதா? தீர்க்க ஆயுகு. அப்புறம் திரிபுவன விதிதம் யசச்சகா. நீ தரித்திரமா இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் சொல்லலை வேதாந்தம். புரியுதா? நீ நேம் அண்ட் ஃபேமோட இருக்கணும். புரியுதா? ராமசுவாமி உடையாருடைய பேரன் உபயம் அப்படி டியூப்லைட்ல எழுதுவான், கோயிலில் விளக்கே எரியாது. நடு நடு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டு தெரியும். சில பேர் கொடுத்துட்டேன், இது நான் தான் கொடுத்தது, அவருக்கு சாமிக்கு நான் தான் கொடுத்தது. புரியுறதா? இப்படி செய்யறான நான் செஞ்சா இப்படிலாம் சொல்ல மாட்டேன் சுவாமி. புரியுறதா? இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு இப்படிலாம் பெருமை அடிச்சுக்கிறானே அவன், நான்லாம் அப்படி சொல்லவே மாட்டேன். கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன், சொல்ல மாட்டேன். கொடுக்காதவனோட தம்பட்டம் அடிச்சுக்கிறோம் 1000 times பெட்டர். பெஸ்ட் மெத்தட் என்ன? பெஸ்ட் யாருக்கு தெரியாம செய்யறது, அது பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன? தம்பட்டம் அடிச்சனா கூட பரவாயில்ல. ஒர்ஸ்ட் என்ன? ஒண்ணுமே செய்யறதில்ல. நீ மனுஷனா பிறந்து யாருக்கும் ஒண்ணு எச்ச கையில கூட சொல்றால, அந்த மாதிரி கிவ், குடு, குடுக்க குடுக்க வரும் ஷூர். இது சத்திய பிரமாணம். புரியுதா? அதனால நீ எத்தனை நேரம் பிடிச்சிருந்தா அது துரு பிடிச்சி போயிடும். சில பேர் எப்படியில போட்டு அந்த எப்படியே துரு பிடிச்சி போயிடும். ஐயோ கஷ்டம். நமக்கு அந்த இவர் இருக்கார பரீட்சத் மகாராஜா ஓன்னு அழுதுட்டு இருந்தான். சுகபிரம்மம் அங்க வந்தாரு. என்ன அழுறேன்னு, இன்னும் ஒரு வாரத்தில் செத்து போனேன். சிரிச்சாரு இவரு, நான் ஒரு வாரத்தை செத்து போறேன்ற நீங்க அழுதுன்னு இருக்கீங்க. அடே இவனே பரிஷத்து, உனக்கு ஒரு வாரம் தெரிஞ்சு போச்சு, உனக்கு மற்ற யாருக்கும் நெக்ஸ்ட் டே மூமெண்ட் தெரியாது. டெத்துன்றது தான் உன்னை பர்மனன்ட். ஆனா அது எப்பன்னு தெரியாது, எப்ப வேணா சம்பவிக்கலாம். புரியுதா? உனக்கு ஒரு வாரம் தெரிஞ்ச யூ ஆர் த கிரேட். ஒரு வாரத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணணுமோ கண்ணை கசிக்கு சிரவண மன்னன் நிதித்தியாசனம் 3 செய் அப்படின்னு. அப்படி அவனும் மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்றது. அதனால சோ ஏதாவது கொடுக்கணும், செய்யணும், மூமெண்ட். யசோ ஜனே சா நிஸ்வாஹா ஸ்ரேயான் விஷ்யசோ சா நிஸ்வாஹா. மக்களிடையே நான் புகழ் பெற்றவனாக இருக்கணும், செல்வந்தர்களும் நான் சிறந்த செல்வனாக இருக்கணும். உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து சொல்றது. அது தைத்திரிய உபனிஷத்து தரித்திர உபனிஷத்தா? என்ன உன்னை தரித்திரமாகிறது சொல்றது தைத்திரிய உபனிஷத்து, வசத்திக்கு சொல்றது. அதனால திரிபுவன விதித்தம் யசச்சகா. யசஸ்னா புகழ், தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தில்லார் பறக்காதென்றார். அதனால இவர் புகழோடு இருக்கணும். புரியுதா? ஆமாயந்த் பிரம்மச்சாரிண ஸ்வாஹா விமாயந்த் பிரம்மச்சாரிண ஸ்வாஹா பிரமாயந்த் பிரம்மச்சாரிண ஸ்வாஹா தமாயந்த் பிரம்மச்சாரிண ஸ்வாஹா ஷமாயந்த் பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. எனக்கு நிறைய மாணவர்கள் வரணும், நான் பேர் புகழோடு இருக்கணும். ஏன்? வாய் இந்த சாஸ்திரம் எல்லார்கிட்டையும் போகணும், வெளியிலாம் போகணும், பரவணும். இந்த ஆச்சாரியன் பெருமை உடையவனா இருந்தா தான் அந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் போகும். புரியுறதா? அதனால இவனுடைய நேம் போறதுனால என்ன அர்த்தம்? இவ சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் வெளியில போற. அதனால பேரு புகழோடு இரு. அதனால சாஸ்திரத்துக்கு மரியாதை. புரியுறதா? அதனால இது ஒரு விஷயம் கேட்கிறார். நெக்ஸ்ட் விஷயம் திருப்பி சொல்றார், பாப மார்காத் விரக்திம். விரக்திம்னா நீக்கிறது. ஓகே, எது? பாபத்தை நீக்கிறது. ஓகே, கலியுகத்தில் ஷார்டஸ்ட் ரூட் என்ன? ஷார்டஸ்ட் ரூட்டு இது பாபம் பண்ணினா நடுவில்
நியாயமாலாம் அந்த பழைக்க முடியாது. இது ஒரு சித்தாந்தம். இப்போ இங்கே பாரு தம்பி, நியாயம்லாம் பேசிக்கோ, ஆனால் செய்யும் போது அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கோ, அட்வைஸ். அதனால அந்த ஆனஸ்டி இஸ் தி டிக்னிட்டி. அதுக்கு பாபம் பண்ணக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும். புரியறதா? அதனால சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. அப்ப இந்த பாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்னை விட உறுதியா இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய நட்பு இருக்கணும். வள்ளுவர் சொல்ற கூடா நட்பு. கூடா நட்பு போகக்கூடாத நட்புல போய் சேராத. அவன் உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தான் வைராக்கி இருக்கும், அவன் ஊதித்துல விட்றா, எல்லாம் எத்தனை நாள் இருக்கு போற, செய், எல்லாத்தையும் செய், கடவுள் வர்றாராம், அப்படி. அதனால சத்சங்கத்து இருக்கணும். இந்த சத்சங்கத்தில் இருக்கணும். கலியுகத்தில் இருக்கிறது அதர்மம் தலைவிரிச்சாடும். நீ ஒரு ஆள் போய் தர்மத்தை நிலைநாட்டு இருக்கிறதுனா நீ தர்மத்தை கடைபிடிக்கிறது மற்றவங்களால ஒத்துக்க முடியாது, அந்த டிபார்ட்மெண்ட்டே ஒத்துக்காது. அப்படிதான் இருக்கும். களவு கல்மஷ சித்தானாம் பாப திரவிய உபஜீவினாம் விதிக்ரியா விகீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். புரியுதா? எல்லா இடத்துலையும் உனக்கு சுத்தி கல்மஷம் மனசுதான் இருப்பானுங்க, எல்லா பாவம். அதுல ஒரு ஆளு நீ சுத்தமா இருக்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்தோம்னா நம்ம மைண்ட் பொல்யூட் ஆயிடும். புரியுதா? அதனால அவ்வளோ தூரத்துக்கு சென்னையில் பரபரப்பா இருக்கிற நடுவில் உட்காந்து ஆசிரமத்தை வந்து தத்துவத்தை சித்தாந்த பண்றேன்னா வியாசன் வந்தா கூட ஆச்சரியம் அவனுக்கு. எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயத்தை பேசிருக்கோம். ஒரு காட்டுக்குள்ளர மரத்தடியில் உட்காந்து பேசின விஷயத்தெல்லாம் கட்டடத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பரபரப்பா கீழே மேலேயும் நடந்துட்டு இருக்கிற இடத்துல. நாட் ஈஸி. அதனால தர்மப்படி வாழணும். ஓகே, அதுல உன்னுடைய ஜாப் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தா பல வேல்யூஸ் கடைப்பிடிக்கணும். அந்த வேல்யூஸ்ல உயிர் போனா கூட பரவாயில்ல. சத் சங்கம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தர்மா நெக்ஸ்ட் ஞானம். புரியுதா? அதனால கோவிலுக்கு போறது சத் சங்கம், நல்ல புஸ்தகம் படிக்கிறது சத் சங்கம், சிடி கேட்கறது சத் சங்கம். ஓகே, இப்ப ஏன் நமக்கு சிடி கேட்கறதுக்கு முடியல? சத் சங்கத்தில் இருக்கிறது கஷ்டமா இருக்கிறது. அதனால யுவர் மைண்ட் வந்து 24 மணி நேரமும் வெளி உலகத்திலே பழகி போச்சு. அதை வந்து சம்ஸ்காரம் கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுது. பெண்ட் யுவர் மைண்ட், ட்ரெயின் யுவர் மைண்ட், அபியாசம் பண்ணு. சத் சங்கம் தத்துவா. ஏ சரஸ்வதி மாதா, எனக்கு அந்த ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்து. சத் கதாயா சிரவணம். ஏன் இந்த ஆர்வம் வரமாட்டது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகே, சத் கதாயா சிரவணம். இந்த ஆக்கியா இருக்க அதுதான் புராணம். அதுல வேல்யூ ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் நம்ம நாட்டில் இருக்குது, கணக்கற்ற. இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல் காலேஜில் வந்து அந்த புராண கதைகளும் ராமாயண மகாபாரத வேல்யூஸ் ஸ்டோரிஸ் இருக்க அந்த கதை சொல்ல. புரியுதா? நச்சிகேதன், துருவன், பிரகலாதன், மகாபலி, சங்கரா, ராமானுஜா, வஉசி, திலக்கர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சிவாஜி, ராமதாஸ், சஸ்வி ராமன், ராமானுஜம், கணக்கியல் ராமானுஜம், சமர்த்த ராமதாசர், ரமணர், சதாசிவ பிரம்மேந்திரால், அப்படி பக்தர்கள், ஞானியர்கள், வீரர்கள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்னா நடந்த ஸ்டோரிஸ் படிச்சு புதிய தலைமுறைகளுக்கு சொல்லணும். வேல்யூஸ் இதெல்லாம் வேல்யூஸ் பேஸ்ட். புராணத்தை வந்து புரூடா புரூடா சொல்லி விட்டுட்டான், வேல்யூஸ் போயிடுச்சு. புரியறதுல? அதனால முதல் வந்த சினிமா எது தெரியுமோ? ஹரிச்சந்திரா. நம்ம நாட்டோட மோட்டோ என்ன தெரியுமோ? சத்தியமேவ ஜெயத்தே. இன்னும் கூட உயிர் இருக்கு இந்த நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் புரியுதா? அவ்வளவு தூரத்துக்கு எம்பசைஸ் பண்ணிருக்கு இந்த நாட்டில். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால புராணங்கள், இதிகாசம், தர்மசாஸ்திரங்கள், அப்புறம் சயின்டிஸ்ட் சொல்லணும். யாரெல்லாம் கிரேட் பர்சனும் நம்ம நாட்டில் அவங்க பேரெல்லாம் சொல்லணும். அது லிஸ்ட் எடுத்துல ஒரு 100. புரியுதா? அதனால உங்களுக்கு வந்து ஒரு 100 கதை சொல்லலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். புரியுதா? இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சத் கதாயா சிரவணம் தத்துவா. சிரவணம் பண்ணு, கதை கேளு.
அந்த கதை கேட்டுனா மாறும். கதை கேட்டு முன்னேறினவர்களா நிறைய பேர். சிவாஜி ஏன் வந்தான் அப்பேற்பட்டவன்? அவன் அம்மா வந்து கதை சொன்னான், அத்தனை கதை சொன்னான், லைவா சொன்னான். நீ தான் இந்த நாட்டுக்கு இது வரணும், அப்படி தேசத்துக்காக உயிர் விடுறதுக்கு தயாரா இருக்கணும். மகனே மகனே எல்லாரும் உயிர் விடட்டும், முன்னாடி நீ பின்னாடியே இரு, அப்படி சொல்ல. கொஞ்சம் நேக்கா போக்கா பொழைச்சுக்கோ. அதனால சத்கதாயா சிரவணம் தத்துவம் சதா தேவி தத்துவம் கிருபாப்தே கிருப அப்தே. கிருப்பான கருணை, அப்தேன்னு சமுத்திரம். ஏ கருணை கடலே, சமுத்திர மாறி இருக்கிற ஏ கருணை கடலே சரஸ்வதி மாதா. இந்த இவெல்லாம் இப்போ இவர் சொல்ற விஷயம்லாம் ஒண்ணு கூட நடக்க முடியாது போல இருக்கிறது. என்னால இருக்கிறது ஏகப்பட்ட பர்டனா இருக்கிறது. நடத்துவனா நடத்த மாட்டேன்னு இல்லை, நீ தான் அருள் புரியணுமா தாயே. அதனால வித்யா சுத்தாம்ச புத்திம் கமலஜத ஜெயித்தே சத்வரம் மக்யம் தேகி அருள்வாயாக, அப்படி சொல்றாரு. 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? மாதஸ்த்வத்பாதபத்மம் ந விவித குசுமைஹ பூஜிதம் ஜாது பக்த்யாம் காதும் நைவாகமீஷே ஜடமதிரலச தத்குணான் திவ்யபத்யைஹ மூகே சேவா விகீனேப்யனுபம கருணாம் அர்ப்பகேம்பேவ கிருத்வா வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேகி மக்யம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.